பாஸ், அம்மா ஃபோன் பண்ணியிருந்தாங்க. மொபைல் ஸ்விட்ச் ஆஃப்ல வச்சிருக்கீங்களா? திட்டுறாங்க பாஸ். போ போ. நீங்க கெஸ்ட் ஹவுஸே கதியின் கடந்த போ, என்ன போ, அர்த்தம் வேலைய பாஸ்? பாரு போ. என் அம்மா பாப்பேன் பேசுவேன். ஆனா ஆனா அப்ப நான் பில்டர்ஸ் அசோசியேஷனோட பிரசிடென்டா இருக்கணும். பில்டர்ஸ் அசோசியேஷனோட பிரசிடென்டா பாஸ். இருக்கணும். அப்போ அது வரைக்கும் வீட்டுக்கு போக மாட்டீங்களா? போண்டா. ஆனா நான் அம்மா கிட்ட பேச மாட்டேன். போய் சொல்லு. உங்க பையன் நினைச்சதை முடிக்காம பேச மாட்டான், சாப்பிட மாட்டான், தூங்க மாட்டான்னு போய் சொல்லு. நாதிடா நாதி நாதி. சூரியன்டா சூரியன். பாஸ், உனக்கு எங்க புரிய போகுது? போ போ. பாஸ் பாஸ், நேத்துல இருந்து நீங்க எதுவுமே சாப்பிடல. அட்லீஸ்ட் இந்த இளநீராவது சாப்பிடுங்க பாஸ், ப்ளீஸ் சாப்பிடுங்க பாஸ். சாப்பிட்டா போ பாஸ், போ. அவுட் பாஸ், அவுட் 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 அவுட். எகிரி எகிரி. எப்போ நான் தான் ஜெயிக்கணும். நடுவுல யாரும் வரக்கூடாது, யாரும் வரக்கூடாது, புரியுதா? அந்த அந்த அபி குறுக்க வந்துட்டா. முட்டாளா அவ, முட்டாளா. நான் 1000 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போயிட்டு இருக்கேன். அவ குறுக்க வந்தா அவ செத்து போயிடுவாடா. செத்து 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 போயிடுவாடா. அவ செத்து போயிடுவா. She'll die, she'll die, she'll die, I tell you. Excuse me. Hey, கிரி, யாரு வந்திருக்கான்னு பாரு. பாஸ், யார் வந்திருக்காங்க? போய் பாரு. யார் வந்திருக்கான்னு போய் பாரு. போ போ. பாஸ், என்னடா ஏன்டா இழுக்கிற? இன்ஸ்பெக்டர் வந்திருக்காங்க பாஸ், இன்ஸ்பெக்டர். இவரை யார் உள்ள விட்டுறா? செக்யூரிட்டி செக்யூரிட்டி. என்ன செக்யூரிட்டி வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க? மிஸ்டர் ஆதி, மரியாதையா பேசுங்க. ஐ அம் an inspector. உனக்கு என்ன மரியாதை? இன்ஸ்பெக்டர் பெரிய இவரா நீ? ஆகாயத்துல இருந்தா குதிச்சிருக்க. யார்கிட்ட பேசுற? யார்கிட்ட பேச? இந்த மிஸ்டர் ஆதி, பார்த்து பேசுங்க. வேண்டாம் மிஸ்டர் வரதராஜன் கடத்தப்பட்ட விஷயமா உங்களை விசாரிக்க வந்திருக்கேன். முட்டாளையா நீ? உனக்கு அறிவில்ல? You don't have any common sense. யார் ரோட்ல கடத்திட்டு போயிருந்தாலும் என்னதான் வந்து விசாரிப்பியா? உனக்கு என்ன தகுதி இருக்கு என்ன விசாரிக்கிறதுக்கா? என்ன தகுதி இருக்கு? You know my status, you know who you are talking to. Please cool down boss, please boss. என்ன விசாரிக்க வந்திருக்கானா? என்ன விசாரிக்க வந்திருக்கா? என்ன விசாரிக்க வந்திருக்கியா? யோ, கமிஷனர் நினைச்சாலும் என்ன விசாரிக்க முடியாது தெரியுமா உனக்கு? என்ன யாருன்னு நினைச்சா? பாஸ் பாஸ், கொஞ்சம் அமைதியா இருங்க பாஸ். பாஸ், உன்னை பார்த்து பயப்படுற சாதாரண பணக்காரன் இல்லனா? பெரிய பெரிய தாதாக்களை எல்லாம் தெருவுல வச்சு ஷூட் பண்ணிருக்க தெரியுமா உனக்கு? இதுல நான் PhD மும்பைல PhD பண்ணிருக்க தெரியுமா? கேட்டு பார் இந்த ஆதியை பத்தி கேட்டு பார். போ பாஸ், இன்ஸ்பெக்டர் பாஸ், இன்ஸ்பெக்டர் வந்துட்டா பெருசா என்ன விசாரிக்கிறதுக்கு. நீங்க எவ்வளவு பெரிய ஆள வேணாலும் இருந்துட்டு போங்க. அத பத்தி எனக்கு கவலை இல்ல. நான் தமிழ்நாட்டுக்காரன். உன் பேர் என்ன மேன்? உன் பேர் என்ன? ஐயோ சார், உனக்கு எவ்வளவு திமிரு இருக்கணும்? ஆமாடா, வெப்பன்டா என்னடா பண்ற? போலீஸ்கார மேல கை வச்சிட்டல. பாஸ் வேண்டாம் பாஸ். டேய் நீ தண்டா. போலீஸ்கார மேல கை வச்சிட்டல. இதுக்கு நீ அனுபவிப்படா. பாஸ் பாஸ், உன் மேல குண்டரக் பாயிண்டா. பாஸ், மரியாதை போயிடு. பாஸ், ஷூட் பண்ணி கொன்னுடு. பாஸ், டேய் ஆதி, பாஸ், நீ இதுக்கு பதில் சொல்லி தான்டா ஆகணும். ப்ளீஸ், I shoot you down. உன்னை சும்மா விட மாட்டேன். Get out. நீங்க போங்க சார், சீக்கிரம். பாக்கலாம் சார், அப்புறம் Bloody. விடுங்க. பாஸ், வேண்டாம் பாஸ். Security! என்னையா பண்றீங்க security? Bloody hell! வண்டி எடு. பாஸ், போயும் ஒரு போலீஸ்கார மேல கை வச்சிட்டீங்களா பாஸ்? அவனை சுட்டு கொன்னிருப்பேன். உனக்கு தான் அவன் போலீஸ்காரன். எனக்கு அவன் போடா போடா பாஸ், போடா. என்ன குறித்து தனியா விடு. போ. Bloody hell. என்ன விசாரிக்கிறானா? என் மேல கை வைக்கிறானா? என் மேல கை வைக்கிறானா? Damn it! என் மேல கை வைக்கிறான். என் மேல கை வைக்கிறானா? Bloody hell! என் மேல கை வச்சிட்டான்ல?
பாட்டி தானே உன் பேரு? I'll see you and man. உன்னை விட மாட்டேன். எத்தனை தடவை சொன்னேன் வண்டியை சர்வீஸ் கொடுங்கன்னு. இப்படி நடு ராத்திரியில பாதி வழியில இங்க வந்து நிக்க வேண்டியதா போயிடுச்சு. ஏய் யாரடி இவ? சரி வண்டியை பாத்துக்க, நான் பக்கத்துல போய் மெக்கானிக் செட்ல யாராவது இருக்காங்களான்னு பாத்து. என்னால ஒண்டியா நிக்க முடியாதுங்க. நீ ஒண்டியா நிக்க வேண்டாண்டி, வண்டி தான் பக்கத்துல நிக்குது இல்ல, வண்டி பாத்துட்டு நான் போனேன்னு வந்தேன். முடியவே முடியாதுங்க, என்னால தனியா இங்க நிக்க முடியாது. யாரடி இவ? போகவும் விட மாட்டேங்கிற, பார்க்கவும் விட மாட்டேங்கிற, சும்மா நை நை நைன்ட்டு கொஞ்ச நேரம் பேசாம இரு. ஹலோ, என்னாச்சுப்பா வண்டிக்கு? வண்டியில சின்ன ப்ராப்ளம். பக்கத்துல ஏதாவது மெக்கானிக் செட் இருக்கு? இந்த நேரத்தில் எந்த கடை திறந்துருக்க போகுது? மெக்கானிக்லாம் தூங்கிருப்பானுவ. தாள்கிட்ட போய் வீடு சார். என்ன வாங்கடா டேய். என்ன சார் ஆச்சு? யோ இப்பதானே சொன்ன வண்டி ரிப்பேர்னு. ஓ வண்டி ரிப்பேரா? ரொம்ப கஷ்டம். ஆமா இது யார்? எங்க தள்ளிட்டியா உன்னை? என்ன பண்றேன் வண்டி எடுத்துட்டு போ. என்ன பண்றேன்? நம்மால அவனா போய் வண்டியில போ. சீக்கிரமா போமா. சுரேஷ் என்னாச்சு? நீ போமா, நீ போ வண்டியில. என்னாச்சு சுரேஷ்? சார் இவ சிஸ்டர் வீட்டுக்கு போயிட்டு வந்துகிட்டு இருந்தோம், வர்ற வழியில வண்டி ப்ராப்ளம் பண்ணிருச்சு. அந்த நேரத்துல தான் இவனுக்கு இந்த மாதிரி அதுக்காக இந்த மாதிரி லேட் நைட்ல வரலாமா? வண்டி ரிப்பேர்னா இங்க போட்டு ஆட்டோல போய் வரலாம். வரலன்னா என்ன இருக்கும்? என்னங்க நீங்க? சரி வாங்க போலாம். என்னாச்சு? என்னாச்சு? கால் அடிச்சிட்டானு சார். கால் அடிச்சிட்டாங்களா? எங்க இங்கயா? ஆமா சார். இங்கயா? ஆமா சார். அம்மா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்க ரிலாக்ஸா கண்ணை மூடி சாஞ்சிட்டு இருந்தீங்க. அப்போ தொல்காப்பியன் உங்களை அவரோட மொபைல்ல போட்டோ எடுத்துக்கிட்டு இருந்தாரு மேடம். இப்போ எப்படி இருக்கு? வலி இருக்கா? ஒண்ணு செய்யலாம், வண்டி நீ காலையில எடுத்துக்கங்க. இப்போ நம்ம டாக்டர்கிட்ட போய் பார்த்தோம். ஓகே சார். வாங்க வாங்க. மெதுவா பார்த்து உட்காருங்க. உட்காரு.
ஏன்னா என்ன பார்க்க மாட்டேங்கிறீங்க? பார்க்க முடியாதுமா, என் கண்ணு ரெண்டு போயிடுச்சு. ஐயோ அண்ணா, இது என்ன கொடுமை? எத்தனையோ வீட்டுல விளக்கேற்றி வச்ச உங்களுக்கா இந்த உலகம் இருட்டாயிடுச்சு. அண்ணா, வைரம் போல ஜொலிச்சு நல்ல படமா? விரோதிகள் சிகரிக்கக்கூடிய உங்க கண்ணு எங்க? நீங்க மௌனமா இருந்தாலும் ஏமா ஏன் ஆஃப் பண்ண? சில்லி திங்பா. என்ன ஃபிலிம் அது? ஐயோ, அண்ணன் மேல தங்கச்சி பாசம் வச்சிருக்காளா, அதனால அவன் என்ன சொன்னாலும் தங்கச்சி கேட்பாளாம். அவனும் தங்கச்சிக்காக என்ன வேணாலும் பண்ணுவானா. இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு? சும்மா ஆடியன்ஸை ஃபூல் பண்ற வேலை. கரெக்ட் மேனகா. காதலுக்காக என்ன தியாகம் வேண்டாலும் செய்யலாம். ஆனா இந்த அண்ணன் தங்கச்சி பாசம் இருக்கே, இட்ஸ் குவைட் ஃபனி யூ நோ. காதலுக்காக தியாகம் பண்றேன்னு தெரியறது முட்டாள்தனம் தான். ஆனா அதுல ஒரு சின்ன லாஜிக் இருக்கு. நீ இல்லைன்னா என் வாழ்க்கையே இல்லைன்னு ஒரு பொண்ணோ பையனோ எமோஷனலா லாக் ஆகும்போது அப்படி நடக்கும். ஸோ ஐ திங்க் தட் இஸ் பாசிபிள். ஆனா அண்ணன் தங்கச்சிக்குள்ள இட்ஸ் இம்பாசிபிள். அண்ணன் ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு தன்னோட மனைவிய குழந்தைங்கள அவங்களெல்லாம் கூட்டிக்கிட்டு தண்ணி கொடுத்துன்னு போறான். தங்கச்சியும் அப்படிதான் இன்னொரு குடும்பத்துல போய் செட்டில் ஆக போறா. இதுல நீ இல்லைன்னா நான் இல்லைங்கிற விஷயம் எங்க இருந்து வருதுப்பா? ரெண்டு பேரும் வளர்ந்த விதம் உங்களை இப்படி எல்லாம் பேச வைக்குது. அப்ப இப்ப சினிமால காட்டின அண்ணன் தங்கச்சி பாசம் உண்மைங்கிறீங்களா? இல்ல, அதை விட அதிகமா பாசம் வச்சிருக்கிற எத்தனையோ அண்ணன் தங்கச்சிங்க நிஜ வாழ்க்கையிலும் இருக்காங்க. போங்கப்பா, சான்ஸே இல்லப்பா. தாய் பாசத்துக்கு இணையானது சகோதர பாசம். அதை சும்மா வார்த்தையால விவரிக்கணும்னா கஷ்டம்தான். எல்லாரும் வாழ்க்கையில ஒரு முறையாவது காதலை கடந்து வந்திருப்பாங்க. அதனால அந்த உணர்வை சுலபமா எல்லாராலையும் புரிஞ்சுக்க முடியுது. அதே மாதிரி உனக்கு ஒரு அண்ணன் இருந்தா நீயும், பிருத்திவிக்கு ஒரு தங்கச்சி இருந்தா அவனும் இத சுலபமா புரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. சும்மா இருங்கப்பா. எத்தனையோ பேர் அண்ணன் தங்கச்சியா இருக்காங்க. அவங்க எல்லாம் இப்படியா இருக்காங்க? கண்டிப்பா எல்லாருடைய அடி மனசுலயும் அந்த பாசம் இருக்கும். ஒரு சில பேர் வேணா விதிவிலக்கா இருக்கலாம். அதையெல்லாம் கணக்குல சேர்க்க முடியாது. குடும்பங்கிற அமைப்புல தங்கச்சியோட வாழ்க்கையில நடக்கிற எல்லா நல்லதுக்கும் கெட்டதுக்கும் அண்ணன் முன்ன நிக்கணுங்கிற ஒரு முறை இருக்கு. அது வெறும் சம்பிரதாயம் இல்ல. கடைசி வரைக்கும் உனக்கு நான் பாதுகாப்பா இருப்பேன்னு ஒரு அண்ணன் தங்கச்சிக்கு அளிக்கிற நம்பிக்கை அது. நீங்க சொல்றதெல்லாம் கேட்கறதுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குப்பா. இந்திய குடும்ப அமைப்பு மேல ஒரு மரியாதையே வருது. இது எல்லாத்தையும் நீ உணர்வு பூர்வமா உணரணும்னா உனக்கு ஒரு அண்ணன் இருந்திருக்கணும். அவன் மேல பாசம் இருந்திருக்கணும். அங்கிள், நீங்க ரொம்ப போர் அடிக்கிறீங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல. நான் தூங்க போறேன். குட் நைட். குட் நைட் மேனகா. மேனகா, மேனகா, என்னம்மா? ஒன்றும் இல்லைப்பா, டைம் ஆகுது, நீங்க போய் தூங்குங்க. ஓகே, குட் நைட். குட் நைட். எங்க அம்மா, நான், என்னோட சின்ன தங்கச்சி பாப்பா, அவ ரொம்ப சின்ன குழந்தை. எங்க அம்மாவோட முகம், அதை நான் இன்னும் மறக்கவே இல்லை. அவங்க முகத்தை பார்க்கணும்னா நீ கண்ணாடியில் ஓ முகத்தை பார்த்தா போதும். அச்சு அசலா அது நீதான். இதை பாரு, நீ தான் எங்களை விட்டு சின்ன வயசுல பிரிஞ்சு போன மீனும். ஒன்னு அப்படித்தான் நாங்க கூப்பிடுவோம். எடுத்துக்கோங்கக்கா. ஏக்கா, ஏன்ட்ட சொல்லி நான் போட்டுக்க மாட்டேனாக்கா? பரவாயில்லப்பா, தினம் நீ தான் பண்ணணுமா? ஒரு நாள் நான் பண்ணிட்டு போறேனே.
அக்கா சீக்கிரம் வா, டைம் ஆச்சு. ஆர்த்தி இந்த வரேன் ஆர்த்தி. இந்தா எடுத்துக்க. வேணாம் சித்தி. ஏய் ஆ? நேத்து நீ அந்த பாஸ்கர் வீட்டுக்கு போயிருந்தியா? அக்கா கூப்பிட்டாங்கன்னு போனேன். ரொம்ப தேவைடி. ஏய் ஏண்டி அவகிட்ட கத்துற? அங்கே போனதுல என்ன தப்பு இருக்கு? பாவம் அவங்களே நொந்து போயிருக்காங்க. ரொம்ப பரிதாபப்படாத. அவன் பண்ண அயோக்கியத்தனத்துக்கு இப்ப அனுபவிச்சுட்டு இருக்கான். கரெக்டா சொன்னானது. அவன் பண்ண அயோக்கியத்தனத்துக்கு இப்ப அனுபவிச்சுக்கிட்டு இருக்கான். நம்ம குடும்பத்துக்கும் அபியக்காவுக்கும் எவ்வளவு கஷ்டம் கொடுத்திருக்கான். அதுக்காக ஒரு மனுஷன் திருந்தி வாழணும்னு நினைக்கும் போது இப்படி ஒரு தண்டனை கிடைச்சா அது ரொம்ப கொடுமையான விஷயம்தான். பாவம் அந்த சங்கீதா ரொம்ப நல்லவங்க. என்னை பார்க்க வந்தப்போ என்னோட இடத்த எடுத்துக்குங்க, உங்க ப்ராஜெக்ட்டுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு ரொம்ப கம்பல் பண்ணாங்க. பாவம் ரொம்ப அருமையான பொண்ணு. சங்கீதா இறந்தது நிச்சயமா பாஸ்கருக்கு ஒரு பெரிய இழப்பு தான். அரசு அன்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளுன்னு ஒரு பழமொழி இருக்கு, தெரியல உனக்கு? இந்த மாதிரி ஆளுங்களுக்கு தண்டனை கிடைக்கும் போதுதான் கடவுள்னு ஒருத்தன் இருக்கான்ற நம்பிக்கையே எனக்கு வருது. நீ சொல்றபடி பார்த்தா தண்டனை பாஸ்கருக்குள்ள கிடைச்சிருக்கணும். பாவம் அந்த சங்கீதாக்கு ஏன் கிடைக்கணும்? இல்ல அந்த குழந்தை தான் என்ன பாவம் பண்ணுச்சு? சங்கீதாக்கு ஏற்பட்ட மரணம் தண்டனை கிடையாது, அது ஒரு வகையில விடுதலை மாதிரி. உண்மையிலே தண்டனைங்கிறது அவங்க பாஸ்கரோட வாழ்ந்த வாழ்க்கை தான். ஆனா அந்த குழந்தை விஷயத்துல தான் கொஞ்சம் யோசிக்க வேண்டியதா இருக்கு. ஆனந்தி அப்படிலாம் பேசாத. சங்கீதாவும் பாஸ்கரும் சமீப காலமா நல்லபடியா தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. பாஸ்கர் திருந்தி நல்ல மாதிரியே நடந்துக்கிறாருன்னு சங்கீதாவே என்கிட்ட சொல்லியிருக்காங்க. பாஸ்கர் நம்ம கிட்ட நடந்துக்கிட்ட விஷயத்த நம்ம மனசுல வச்சுக்கிட்டு இப்ப அவர் இருக்கிற நிலைமையில சந்தோஷப்பட்டா நமக்கு ரொம்ப குரூர எண்ணம்னு அர்த்தம். நாம சந்தோஷப்பட வேண்டாம்க்கா, அதே சமயத்துல இவ்வளவு பரிதாபமும் பட தேவையில்ல. பரிதாபப்படுறதுல என்ன அளவு வேண்டியிருக்கு? எல்லாத்துக்குமே ஒரு லிமிட் இருக்கு. எதை பத்தியும் யோசிக்காம உதவி செய்யறன்னு இறங்க வைக்கிற பரிதாபமோ கொஞ்சம் டேஞ்சர் தான். இது பாரு ஆனந்தி, நான் பாஸ்கரையும் அந்த குழந்தையும் பத்தி பேசிட்டு இருக்கேன். நீ என்னடா நீ பாட்டுக்கு என்னென்னமோ பேசிட்டு இருக்க? இது பாரு, உன்கிட்ட ஆர்கியூ பண்றதுக்கு எனக்கு நேரம் இல்ல. நான் கிளம்புறேன். அம்மா நான் கிளம்புறேம்மா. ஹாய் அபி. ஹலோ. ஹவ் ஆர் யூ? நல்லா இருக்கேன், வாங்க. நீங்க வீட்ல இருப்பீங்களா இருக்க மாட்டீங்களான்னு எனக்கு சந்தேகமா இருந்தது. ஆனா என்னோட லக் நீங்க இருக்கீங்க. சாரி, நாங்க ஆபீஸ் கிளம்பிட்டோம். ஆபீஸ் கிளம்பியாச்சா? ஏன் ஏதாவது முக்கியமான விஷயமா? இல்ல இல்ல, ஜஸ்ட் சும்மா பார்க்கலாம் தான் வந்தேன். ஓகே சரி அக்கா, டைம் ஆச்சு கிளம்பலாம். இது பாரு ஆர்த்தி, நீ நேரா ஆஃபீஸ்க்கு போ. நான் அப்படியே பாஸ்கர் வீட்டுக்கு போயிட்டு பாஸ்கரோட குழந்தைய பார்த்துட்டு அப்படியே ஆஃபீஸ்க்கு வந்துடுறேன். இது நீ கிட்ட முன்னாடியே சொல்லியிருந்தா நான் அப்பவே கிளம்பியிருப்பேனே. இல்ல, ஆஃபீஸ்க்கு கிளம்புற ஐடியால தான் இருந்தேன். ஆனா இப்ப யோசிக்கும் போது சரி, போற வழியில பாஸ்கர் வீட்டுக்கு போயிட்டு குழந்தைய பார்த்துட்டு வரலான்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, நீ கிளம்பு. சரி நான் வரேன். சரி வரேம்மா. சரி வாமா. பை சார். பாய். அப்புறம் ஆர்த்தி, கேஆர் அசோசியேஷன்ல இருந்து டெண்டர் விஷயமா ஒரு ஃபோன் வரும். அப்படி வந்துச்சுன்னா என் மொபைலுக்கு காண்டாக்ட் பண்ண சொல்லு. சரி வரேன். ஐயோ நின்னுட்டு இருக்கீங்களே மாமா, சேர் கொடுங்க. சார் இந்தாங்க உட்காருங்க. உட்காருங்க. சரியா போடுங்க மாமா. அபி நான் போய் காஃபி காஃபி போட்டு வரேன். ஒண்ணும் பரவாயில்ல வேண்டாம், ஆண்டி. பரவாயில்ல. நீ கொண்டாக்க. என்ன ஏதாவது இம்பார்ட்டன்ட் விஷயமா? இல்ல சும்மா ஒண்ணும் இல்ல, உங்க எல்லாரையும் பார்த்துட்டு போலாம் தான் வந்தேன். நதிங் ஸ்பெஷல். சரி, அப்ப நீங்க இவங்க கிட்ட பேசிட்டு இருங்க. எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். அம்மா நான் கிளம்புறேன். பாஸ்கர் வீட்டுக்கு போயிட்டு அப்படியே ஆஃபீஸ்க்கு போயிடுறேன். சரியாம்மா? பாய் பாய் பாய். அபி போற போக்கே சரியில்லை. அததான் நானும் சுத்தி வளைச்சு சொல்லிட்டு இருந்தேன். இதுல ஒண்ணும் தப்பு இல்லையே. பாவம் பாஸ்கர் அவரோட மனைவியை பறி கொடுத்த துக்கத்துல இருக்காரு. எல்லாரும் அவரோட பழைய வாழ்க்கையை மனசுல வச்சு அதை நினைச்சு சந்தோஷப்படுறாங்க. ஆனா அபி அந்த மாதிரி இல்ல. அதை நினைச்சா பெருமையா இருக்கு. இன்னும் அவங்க மேல எனக்கு மரியாதை தான் வருது. அபி உதவி செய்யணும் தான் போகுது. ஆனா மத்தவங்க பார்வைக்கு, மத்தவங்க பார்வைக்காக நம்ம மனசாட்சிய நாமளே ஏன் கொண்டுட்டு வாழணும்? அபி என்னால புரிஞ்சுக்க முடியும். ரொம்ப சந்தோஷம் தம்பி. இருங்க வரேன்.